ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. ஒரு டெய்லராக நான் கற்றுக்கொண்ட உண்மையான அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ நான் இந்த வீடியோவில் சொல்லலை. என்னுடைய தையல் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போது டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் முடித்ததுமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆர்டர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. கிளாஸில் கற்றுக்கொள்வது ஒரு விஷயம், ஆனால் கஸ்டமருக்கு தைப்பது வேற ஒரு விஷயம். முதல்ல சில ஆர்டர்ஸ்லேயே நான் நிறையா தவறுகள் செய்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தைச்சதையே மீண்டும் பிரித்து திரும்ப தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சில சமயங்களில் துணியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேரமும் போனது, உழைப்புமே அதுக்காக அதிகமாக நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? என் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சில கஸ்டமர்கிட்ட துணி கொடுத்தா சரியாக வருமா என்று தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் 2 வழிகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கலாம் என்று நினச்சேன். அந்த 2 வழிகளில் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, என்னால் முடியாதுன்னு தையலை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். 2வது பார்த்திங்கன்னா, என் தவறுகளிலிருந்து நான் திரும்ப நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது 2வது வழியை தேர்ந்தெடுத்தேன். 2வது வழி தான் எனக்கு கை கொடுத்தது. ஒவ்வொரு தப்பில் இருந்தும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருந்தேன். அளவை இன்னும் கவனமாக எடுக்க ஆரம்பித்தேன். வெட்டுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை அதை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவசரப்படாமல் தரமாக தைக்க ஆரம்பித்தேன். சில வருடங்கள் பார்த்திங்கன்னா நான் வேறு யாருக்கிட்டையுமே துணி வாங்கலை. எனக்கே விதவிதமாக தைச்சி போட்டுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்து எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்தி இன்னும் தரமாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய கஸ்டமரும் நம்பிக்கையோடு துணி கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். இந்த அனுபவத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, கிளாஸ் முடித்த உடனேவும் பெரிய ஆர்டர்ஸ் வாங்க அவசரப்படாதீங்க. முதல்ல வீட்டில் உள்ள பழைய துணியில் ப்ராக்டிஸ் செய்யுங்க. தவறு செஞ்சால் மனம் உடையாதீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புமே உங்களை இன்னும் சிறந்த டெய்லராக மாற்றும். கஸ்டமரின் நம்பிக்கையை சம்பாதிக்க நேரம் எடுக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையை கிடைச்ச பிறகு அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. இப்போ நான் இந்த வீடியோவை என்னை பற்றி பெருமையாக பேசுவதற்காக சொல்லலை. நான் செய்த தவறுகளை நீங்கள் யாரும் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தேன். நீங்கள் புதிதாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அவசரமாக ஆர்டர்ஸ் வாங்காதீங்க. முதல்ல திறமையை வளர்த்துக்கோங்க. திறமை வந்த பிறகு ஆர்டர்ஸ் தானாக உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் தையல் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.